ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நான் வீடியோ போட்டு ரொம்ப நாள் ஆச்சு. இன்றைக்கி ஒரு சூப்பரான வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. சித்திரை திருவிழா வந்து மதுரையில் வந்து ஆரம்பிச்சிருச்சு. அதுக்காக அழகர் வந்து அழகர் கோயிலேருந்து கிளம்பி மதுரைக்கு வந்து புறப்பட்டாரு. சரி, அவரை வந்து பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு நாங்கள் வந்து கிளம்புனோம். அழகர் கோயிலுக்கு போயிடலான்னு தான் கிளம்புனோம். கொஞ்சம் லேட் ஆயிடுச்சு. அதனால் போகிற வழியிலே வந்து கல்லந்தரில் வந்து வண்டியெலாம் நிப்பாட்டிட்டாங்க. அங்கே வந்து வண்டியை நிப்பாட்டி நாங்கள் நடக்க ஆரம்பிச்சிட்டோம். அப்புறம் போயிட்டு நாங்கள் சாமியை நல்லபடியாக பார்த்துட்டு அதுக்கப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வந்தோம். கண்டிப்பாக இந்த வீடியோவை நீங்கள் எல்லோரும் பாருங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். அதுவும் சித்திரை திருவிழா எப்போ வரும் அப்படின்னு மதுரையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே ரொம்ப எதிர்பார்ப்போடு தான் நாங்கள் இருப்போம். மதுரையில் இருக்கவங்க எல்லாத்துக்குமே தெரியும். ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். சாமி வந்து எங்கெல்லாம் வர்றாங்களோ அந்த வழியில் எல்லாருமே வந்து அன்னதானம் வந்து இந்த மாதிரி கொடுப்பாங்க. அவங்களால முடிஞ்சது கேசரி, பொங்கல், அப்புறம் புளியோதரை, சக்கரை பொங்கல், வெண்பொங்கல் மாதிரி நிறையா வந்து கொடுப்பாங்க. அந்த மாதிரி வந்து கொடுத்துட்ருந்தாங்க. நாங்கள் போய் இது மாதிரி வாங்கினோம். அதில் வந்து கேசரி வந்து இருந்துச்சு. அப்புறம் ஒரு தண்ணி பாட்டிலும் வந்து சேர்ந்து கொடுத்துருந்தாங்க. அதை ஒரு இடத்துல நின்று நாங்கள் சாப்பிட்டுட்டு அப்படியே கிளம்பி நடந்து போயிருந்தோம். அப்புறம் ஒரு இடத்துல புளியோதரை கொடுத்தாங்க. அதையும் வந்து சாப்பிட்டு நடந்து போயிட்டே இருந்தோம். ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதுவும் நைட் வந்து இந்த மாதிரி தென்னந்தோப்பெல்லாம் வந்து சைடில் வந்து இருக்கும். அதெல்லாம் பார்த்துட்டே நடந்து போகிறது ரொம்ப நல்லா இருந்துச்சு. திருவிழா கூட்டத்துக்கு இந்த மாதிரி நாங்கள் அழகர் கோயிலுக்கு வந்து எப்பயும் நான் வந்து வந்ததில்லை. மற்றவங்க எல்லோரும் வந்திருக்குறாங்க. இந்த வருஷம் வந்து நானும் கிளம்பி போய் பார்த்துட்டு வருவோம் அப்படின்னு தான் கிளம்பி வந்தேன். வருஷம் வருஷம் சித்தப்பா சித்தியோட பாப்பாவும் 2 பேரையும் நாங்கள் அனுப்பி வச்சுருவோம். அவங்க வந்து கூட்டி போயிட்டு திருவிழா காமிச்சிட்டு கூப்பிட்டு வருவாங்க. இந்த வருஷம் வந்து நானும் சரி கிளம்பி போகலாம் அப்படின்னு வந்து போயிருந்தேன். ரொம்ப நல்லா இருந்துச்சு. போன வருஷம் எங்கள் பாப்பா அவங்க போய் சாமி பார்க்க போகிறப்ப நல்ல மழை விழுந்துட்டு இருந்துச்சு. அதனால் அவங்களால சாமியே பார்க்க முடியல. வண்டியெல்லாம் வந்து திருப்பி விட்டாங்கன்னு சொல்லிட்டு வந்துட்டாங்க மழையில் நனைஞ்சிட்டு. நேற்று வந்து மழை வந்து சுத்தமாக கிடையாது. அதுவுமே பார்க்குறதுக்கு கொஞ்சம் நல்லா இருந்துச்சு. ஏன்னா மழை விழுந்தா எல்லா பேருக்குமே கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்திருக்கும். சாமி பார்க்குறவங்க பார்த்துட்டே தான் இருப்பாங்க. இருந்தாலும் அந்த வண்டி இதெல்லாம் வந்து திருப்பி விட்டுருவாங்க, வேறு வேறு பக்கம் போக சொல்லிட்டு. இப்படி நடந்து போயிட்டு நம்ம சாமி கும்பிட்றது அது ஒரு சந்தோஷம் தானே. எல்லோரும் இந்த மாதிரி வந்து உங்கள் கோயில் திருவிழாக்கெலாம் அப்படி போயிருக்கீங்களா அப்படின்னு சொல்லுங்கள். அதுவும் மதுரையில் வந்து குறிப்பாக அந்த சித்திரை திருவிழா வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா எப்படா வரும் திருவிழா அப்படின்னு சொல்லி நம்ம எதிர்பார்த்துட்டே இருப்போம். ஏன்னா நம்ம வீட்டுக்கும் நிறையா பேர் நம்ம சொந்தக்காரங்க எல்லோரும் வருவாங்க. அதோடு நம்மளும் சேர்ந்து திருவிழா பார்த்துட்டு வர்றது ரொம்ப நல்லாயிருக்கும். குழந்தைகளும் வந்து எப்படா வரும்னு தான் எதிர்பார்த்துட்ருப்பாங்க. சாமி வர்றதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸு வந்து வந்துடும். அதுக்கப்புறம் மாடு இது மாதிரிலாம் வந்து அலங்காரம் பண்ணி கூட்டிகிட்டு வருவாங்க. அதை வச்சு நம்ம தெரிஞ்சுக்கலாம் சாமி வந்து கிட்டக்க வந்துருச்சு அப்படின்ட்டு. அப்புறம் உண்டியல், அப்புறம் அந்த சாமரம் இருக்குல்ல, விசிறி மாதிரி வீசுவாங்கள்ல, அது எல்லாமே வந்து முன்னாடி வந்துக்கிட்டுருக்கும். அதை வச்சு சாமி வந்து கிட்டக்க ஏதோ மண்டபத்தில் இருக்குது அப்படின்னு நம்ம வந்து தெரிஞ்சுக்கலாம். அப்படி தான் நாங்கள் வந்து பேசிகிட்டே நடந்து போயிட்டே இருந்தோம். அது ஒரு புதுசாக தான் இருந்துச்சு நேற்று. இந்த மாதிரி ஏன்னா நான் வந்ததே இல்லைன்றனால நேற்று எனக்கு சொல்ல முடியாத அளவுக்கு ஒரு சந்தோஷமாக இருந்துச்சு. அப்புறம் நாங்கள் போயிட்டோம், கிட்ட போயிட்டோம். சாமி வந்து ஒரு மண்டபத்தில் இருந்து வெளியே வரப்போகுது அப்படின்னு சொல்லி பேசிட்டு போயிட்டுருந்தாங்க. போயிட்டோம். இப்போ வந்து அந்த அளவுக்கு ரொம்ப கூட்டம் இருக்காது. ஏன்னா எதிர் சேவை தல்லாகுளத்தில் நடக்கும் பார்த்தீங்களா, அப்போ வந்து ரொம்ப கூட்டமாக இருக்கும். அங்கே வந்து சாமி பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். அதோட சாமி பார்த்துட்டோம் அப்படின்னா அதுவே மனசுக்கு நல்லாயிருக்கும். இப்போ நாங்கள் சாமி பார்க்குற இடத்துக்கு வந்துட்டோம். அப்புறம் நிறைய அந்த சாப்பாடுலாம் கொடுப்பாங்கன்னு சொல்லியிருந்தேன்ல, என்ன சாப்பிட்றதுக்காக தான் நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்பீங்க. அப்படி கிடையாது. இப்போ இந்த வீடியோ பார்க்குறீங்கல்ல, தெரியாதவங்க கூட நம்ம இந்த மாதிரி போனோம்னா நமக்கு இந்த மாதிரி பிரசாதம்லாம் தருவாங்கன்னு நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கலாம். அதனால தான் நான் வந்து சொல்கிறேன். நான் வந்து இத்தனை வருஷம் போனதில்லை. அதனால் நான் இந்த வருஷம் போனனால என்னோடய அனுபவத்தை நான் வந்து சொல்லியிருந்தேன். நிறைய சாப்பாடு வந்து கண்டிப்பாக நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும். யாருக்குமே இல்லைங்கிற மாதிரிலாம் இருக்காது. எல்லா மண்டபத்துலேயுமே வாசலில் வச்சு அன்னதானம் வந்து போட்டுக்கிட்டே இருப்பாங்க. விடிய விடிய போட்டுகிட்டே இருப்பாங்க. ஏன்னா காலைல விடியும்போது தான் 3 மாடிக்கு வந்து சாமி வந்து வரும். அதுக்கப்புறம் புதூர், ரிசர்வ் லைன், தல்லாகுளம் அப்படி வந்து சாமி போயிட்டே இருக்கும். நைட்டு வந்து எதிர் சேவை தல்லாகுளத்தில் நடக்கும். காலையில் வைகை ஆற்றில் வந்து அழகர் வந்து எழுந்தருளுவாங்க. இந்த மாதிரி தான் மதுரையோட சித்திரை திருவிழா நடக்கும். மதுரையில் இருக்கிறவங்களுக்கு இந்த வீடியோ பார்த்தா கொஞ்சம் ஃபீலிங்காக தான் இருக்கும். என்னோடய வீடியோவை பார்த்து நீங்களும் பெருமாளை வந்து சாமி வந்து நீங்கள் கும்பிட்டுக்கோங்க, அழகரை. எங்களுக்கு இந்த வருஷம் நாங்கள் சாமியை போய் வரும்போதே பார்த்தது மனதுக்கு அவ்வளோ ஒரு நல்லா இருந்துச்சு.
அப்புறம் நாங்கள் வீட்டுக்கு வரும்போது எங்களுக்கு நிறைய இடத்துல புளியோதரை சக்கரை பொங்கல்லாம் வந்து கிடச்சிச்சு. அதெல்லாம் வாங்கி நாங்களும் கட்டைப்பையில் எடுத்துகிட்டு வீட்டுக்கு சந்தோஷமாக வந்தோம். வர்ற வழியிலே வந்து ஒரு இடத்துல வருஷம் வருஷம் வந்து அன்னதானம் வந்து கொடுப்பாங்களாம். அங்கே வந்து டிஃபன் மாதிரி கொடுத்துருந்தாங்க. வெண்பொங்கல், சாம்பார், சட்னி, புளியோதரை, கேசரி இதெல்லாம் கொடுத்துருந்தாங்க. இப்போ சித்தப்பா வந்து அங்கே நல்லாயிருக்கும் அப்படின்னு சொன்னாங்க. அங்கே போய் நாங்கள் நின்று எல்லோரும் சாப்பிட்டுட்டு பொறுமையாக வீட்டுக்கு வந்து கிளம்பி இருந்தோம். நீங்கள் எல்லோரும் போகலை அப்படின்னா அடுத்த வருஷம் நீங்கள் போய் பாருங்கள். ரொம்ப நல்லாயிருக்கு. இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்கும் கண்டிப்பாக பிடிச்சிருக்கும். இது வரைக்கும் என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். ராம்ஜோ சமையலறை சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்கள். நன்றி.